Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மினி லெசன் பிளானுக்கான ரிவ்யூ தான். இது பொறுத்த வரைக்கும் 3 நேமால வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். First thing மினி லெசன் பிளான். இதையே நம்ம அப்படி மென்ஷன் பண்றோம்னா நம்ம லெசன் பிளான் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் வந்து இதை நம்ம எழுதுவோம். பட் லெசன் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போறோம் இல்லைங்களா, அதுக்கு ப்ரீவியஸ் டே அந்த கிளாஸ் ரூம்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், என்னென்ன டிஎல்எம்லாம் யூஸ் பண்ணணும், எந்த டாபிக்ல இருந்து எந்த டாபிக் வரைக்கும் நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து ஒரு பிளானை ரெடி பண்ணி நம்ம எழுதுறதுனால அது வந்து லெசன் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது வந்து மினி லெசன் பிளான். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம B.Ed படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ நம்மளோட காலேஜ் டேஸில் நம்மளோட கிளாஸ் ரூம்குள்ளே என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பியர் குரூப்ஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் நம்மளோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு முன்னாடி நின்று கிளாஸ் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து மினி லெசன் பிளானுக்கான மீனிங். செகண்ட் திங் வந்து இதை வந்து டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன் இதை நம்ம டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னா நமக்கு என்னென்ன ஸ்கில்லாம் இருக்குது, அதாவது ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன், ஸ்கில் ஆஃப் கொஸ்டினிங், ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து ஸ்கில்ஸ் இருக்குது. ஓவரால் வந்து 8 ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்கில் எல்லாமே இம்ப்ளை பண்ணி தான் வந்து எப்போயுமே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன ஸ்கில்லாம் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து டீச்சிங் ஸ்கில்லுக்கான மீனிங். இது செகண்ட் திங். தேர்ட் திங் எடுத்துக்கிட்டோம்னா மினி டீச்சிங் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் இது மினி டீச்சிங் ரெக்கார்ட் சொல்கிறோன்னா 5 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கிளாஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ லெசன் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 45 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்மளோட கிளாஸ் ரூம்குள்ளே கிளாஸ் எடுக்கிறப்போ அதோட டைம் டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ் தான். இது வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜஸ்ட் 5 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளாஸ் எடுப்போம். இப்படி வந்து 5 டாபிக்ஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் 1ல் ஒரு 2 to 3 டாபிக்ஸ் அண்ட் லெவல் 2ல் 2 to 3 டாபிக்ஸ் சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதுவீங்க. ஸோ இதுதான் வந்து மினி டீச்சிங் ரெக்கார்டுக்கான மீனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எழுதுனதுக்கப்புறம் ஒரு 2 ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. அப்புறம் செகண்ட் டாபிக் நீங்கள் எழுதுகிறப்போ அகைன் ஒரு 2 ஷீட் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஷீட்ஸ்லாம் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க. நமக்கு வந்து என்னென்ன மோட்டிவேஷன் இருக்குது, ப்ரெசன்டேஷன், இன்ட்ராக்ஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், சம்மிங் அப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி மார்க்ஸ் வந்து அப்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து நம்ம சைன் வாங்கிக்கணும். அதுதான் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்சர்வர். ஸோ இந்த சைன் வந்து ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரெண்டில் உட்காந்து உங்களோட கிளாஸை லிசன் பண்ணுறதா இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஷீட் எடுத்துக்கிட்டோன்னா டீச்சிங் ஸ்டெப்ஸ். ஸோ டீச்சிங் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், ப்ரெசன்டேஷன், இன்ட்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சம்மிங் அப் சொல்லிட்டு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட கமிஷன் அப்போ எக்ஸ்டர்னல் மேபி வந்து டீச்சிங் ஸ்டெப்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் 5ன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிட வேண்டியதா. இன்கேஸ் வந்து அவங்களோட ஸ்கில் ஆஃப் டீச்சிங் என்ன, இல்லைனா வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓவரால் வந்து உங்களுக்கு 8 இருக்குது. ஸோ அந்த 8மே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட வேண்டியதான். ஸோ இது ரெண்டுமே வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் தனித்தனியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் பிளானாக நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இது வந்து மினி லெசன் பிளான் சொன்னாங்கன்னா உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே, அதாவது உங்களோட காலேஜ் டேஸில் உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து மினி டீச்சிங் ரெக்கார்ட். இன்கேஸ் வந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று கிளாஸ் எடுக்கிறதுக்கப்போ அந்த கிளாஸில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ப்ரீவியஸாக பிளான் பண்ணுறது லெசன் பிளான். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து இதிலேருந்து எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. மேபி வந்து ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் வந்து இந்த ரெக்கார்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.